வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அசையலாம், கோவைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலை நானாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுளின் திருமகன், நமக்காக மனிதனாக பிறந்தவர், தன்னுடைய உடலையும் இரத்தத்தை நமக்கு பானமாக உணவாக தந்து, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாக்களித்தபடி நற்கருணையிலே அவரை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். இது வெறும் அப்பமல்ல, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த தெய்வம் நம் மத்தியில் நற்கருணையிலே இருக்கின்றார். அவரை ஆராதிப்போம், அவரை வாழ்த்தி போற்றுவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். நமக்கு புதிய ஒரு நாளை அவர் தந்தமைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாள் அவருக்கென்றே நாம் வாழணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவருடைய நாமம் நமக்குள்ளே எப்பொழுதும் உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வின் நோக்கம் ஆண்டவரை உயர்த்துவது தான். அப்போது நாம் தானாகவே உயர்த்தப்படும். அவரை ஆராதிப்போம், நன்றி கூறுவோம். அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாக பிறந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மரியாயின் மைந்தனே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவையில் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே, உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் உணவே, உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எங்களோடு இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம்.
நம் வாழ்வில் அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். திருப்பாடல் 119 145வது வசனம். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய அன்பின் கட்டளையை நிறைவேற்ற நம்மை நினைவுபடுத்துகின்றார். என் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். உன் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையும் நான் உன் மீது வச்சிருக்கிற அன்பையும் இது வழியாக நான் வெளிப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என் இதயம் உம்மால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு இதய துடிப்பும் எனக்கு உயிர் கொடுக்கிறது போல அந்த இதய துடிப்பிலே நீ இருக்கிறீர் என்பதை நான் உணர்கின்றேன். இந்த உடலை கொடுத்தவரும் இந்த உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் உண்டாக்கியவரும் நீரே தான். இந்த உடலால் நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். வாழ்ந்தால் உமக்காக, செத்தால் உன்னோட வாழப்போகிறோம் என்று சின்னப்பர் சொன்னது போல என் வாழ்விலும் ஆண்டவரே என் இதய துடிப்புகள் ஒவ்வொன்றும் உன்னை உயர்த்தும், உன்னை வாழ்த்தி போற்றி ஆராதிக்கும். எனக்குள்ளே நீ குடிக்கொள்ளுகிற தெய்வம் என்பதை நான் உணர்கின்றேன். நம் உடல் கடவுளின் ஆலயம். கடவுளின் ஆவியானவர் நமக்குள்ளே குடிக்கொள்கின்றார். அவரை நேசிக்கவும் அவரை ஆராதிக்கவும் நமக்குள்ளே அவருடைய ஆவியானவர் குடிக்கொண்டாலே ஒழிய இதை செய்ய நம்மால் இயலாது. நம் இதயம் அவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஆவியானவரை நாம் ஞானஸ்நான நாளிலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். பொது நன்மை, பாவத்தங்கியத்தின உறுதி பூசுதல், அருட்சாதனங்கள் வழியாக ஆவியானவர் நமக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கின்றதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம் என் முழு இதயத்தோடு. அப்படி என்றால் என் இதயத்தில் வேறு எதற்கும் இடமே இருக்கக்கூடாது. முழு இதயத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். நம்முடைய ஜெபம் இந்த முழு இதயத்திலிருந்து வர வேண்டும். நாம் பாடல்களை பாடும்போது இதயத்திலிருந்து வருகிற பாடலாக இருக்கணும். உணர்வில்லாத ஒரு பாடலாக இருக்கக்கூடாது. வெறும் உதடுகள் மட்டும் சொல்லுகின்ற ஜெபமாக இருக்கக்கூடாது. என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையின் நிறைவாக வருகிற ஜெபமாக இருக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் நமக்குள்ளே நிறைந்திருக்கும். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் இந்த நம்பிக்கையின் ஜெபம் நம் உள்ளத்திலிருந்து, உன்னுடைய இதயத்திலிருந்து வரட்டும். உதட்டு ஜெபமோ பாடலோ வேண்டாம். அது அர்த்தமில்லாமல் போய்விடும், பயனில்லாமல் போய்விடும். ஆனால் இதயத்திலிருந்து ஆண்டவரை போற்றுகிறவராக, இதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவராக மாற வேண்டும். அதுக்கு தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். உன் உதடுகளால் என்னை புகழாதே, இதயத்திலிருந்து என்னை புகழ வேண்டும் என்று தான் அவர் கேட்கிறார். என் மன்றாட்டை கேட்டருளும், உன் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். என் இதயத்திலிருந்து அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபம் அவர் கேட்காமல் இருக்க மாட்டார். அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோட இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி ஜெபியுங்கள். அவரை பாடி அவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம்.
கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார். அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார். அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல். ஆமென். அன்பு ஆண்டவரே, தர்மையான கால வேளையில் என் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இதயத்தின் ஆழத்தில் நீ எங்களுக்குள்ளே கொடுத்த அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை நாங்களும் பின்பற்றி என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்பீரே. நான் உங்களை அன்பு செய்கிறது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்று அந்த அன்பின் கட்டளையை நாங்கள் ஏற்று நிறைவேற்ற முழு இதயத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கவும், எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கவும் எங்களுக்கு ஆண்டவரே எப்போது உம்மை நோக்கிய வண்ணமாக உம்மீது கொண்ட நம்பிக்கையில் நிலையாக இருக்க வேண்டிய அருளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலுக்கு நீ பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் மட்டும் எப்போதும் எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாதம் கருமிசையோ நம் வாழ்வு பெரும் பலியோ. சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். உந்தன் ஆசைகள் நான் அறுப்பேன், புது உலகம் நான் சமைப்பேன். பலிபீடம் அருந்தொழுவோம், புது பாடம் தருமொழியோ. நல்நாதம் தருமிசையோ நம் வாழ்வு பெரும் பலியோ. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியில் ஜோசப் ஆண்டனி பிரகாஷ்
திருவேங்கடம் தகாயமேரி திருமண நாள் நன்றியாகவும், ரீதா மேரி செல்வராணி பெர்னாண்டோ மார்கரெட் அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் நாம் ஜெபிப்போம். நாம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மனஸ்தாபப்படுவோம். உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். தூய்மையில் எங்களை உறுதிப்படுத்த திருவருட்சாதனம் அருள் வாக்கு வழியாக வருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நம்முடைய மக்களுக்கு நிறைவான மீட்பளிக்க மாட்சியுடன் வர இருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, 1000 புனித பீட்டர் தமியானின் வாழ்க்கையையும் படிப்பினைகளையும் கண்டு வியந்து உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வினை பின்பற்றி நாங்கள் அனைத்துக்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும், இறையரசு பணியில் எப்பொழுதும் கருத்துள்ளோராய் இருக்கவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள்ளுங்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடனும் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்பொழுது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன்மிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் முளையில் சோதித்து பார்க்கப்படுகின்றார். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிழறாதீர்கள், பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோடு புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்க வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டின் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார்.
நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். Alleluia, 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 Alleluia. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் சிலுவையில் அறையப்படுகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு அதிகாரம் 9, 30 37 முடிய வசனங்கள். அக்காலத்தில் இயேசு அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கஃபர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களை, இன்று நாம் பீட்டர் தெமியான் என்ற புனிதரை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு புனிதரையும் இறைவன் உருவாக்குகின்றார். அவர்களுடைய ஒத்துழைப்பான ஆண்டவர் கேட்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பு இருக்கிறது. இது புனிதர்களுக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்குமே இருக்குது ஒவ்வொரு அழைப்பு. இந்த அழைப்பு எந்த மனிதன் உணர்ந்து வாழ்கின்றானோ அவர்தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்தில். அது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, துறமையால் இருந்தாலும், குருக்களாக இருந்தாலும், எந்த வாழ்வு கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அதை உணர்ந்து வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதை உணராதவர்கள் ஏனோ தானோ, எதுக்கு பிறந்தேன், ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெரியாமலே இருப்பார். அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் நாம் ஆண்டவர். அவருடைய நோக்கம் எப்பொழுதும் கல்வாரி மலை தான். இதுதான் மீட்பின் பாதை. நான் அனைவராலும் வெறுக்கப்பட வேண்டும், நான் சிலுவையில் அறையப்பட்டு
அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழணும். இதெல்லாம் நடக்கப் போகிறது. இதை எவராலும் புரிந்து கொள்ள இயலாது. அது முடிந்த பிறகுதான் அதை பற்றி நினைக்க முடியும். பீட்டர் தெமியான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அநேக பிள்ளைகள், அதில் அவர் ஒருவர். ஆனால் அவருக்கு வாழ வழி இல்லாமல் அவனுடைய சகோதரர்களில் ஒருவர் அவனை பண்ணி மேய்க்கும்படியாக எங்கேயோ ஒரு வேலைக்கு அமர்த்தினார். ஆனால் அந்த சிறுவனுக்கு இருந்த ஞானமும் அறிவும் கண்ட ஒருவர், அவருடைய பெயர் தேமியான். ஆகவே அவர் இந்த பையனை ஒரு விடுதியில் சேர்த்து படிக்க வைத்தார். இந்த பையனும் அருமையாக படித்து அவனுடைய ஏக்கமெல்லாம் நான் ஒரு குருவாகணும், ஆண்டவர் பணி செய்யணும் என்று. இது ஆண்டவர் கொடுத்த அழைப்பையே அவன் உணர்ந்து ஒரு துறவியாகவே வாழ்ந்து திருச்சபையில் அநேக மாற்றங்களை கொண்டு வந்தார். பாப்பரசர்கள் எல்லாம் அவரை அழைத்து அவரை ஒரு ஆயராக மாற்றுவது மட்டுமல்லாமல் கர்தினாலாக மாற்றி திருச்சபையில் அநேக குறைபாடுகளை எல்லாம் நீக்க செய்ய கடவுள் அவரை பயன்படுத்தினார். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கடவுள் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், இதை உணர வேண்டிய தூய ஆவியின் வல்லமைக்காக ஜெபியுங்கள். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக, அதில் என்மையும் இணைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் அது கை நின்று பலியை பேரிரக்கமுள்ள எங்கள் தந்தையே, புனித பீட்டர் தெமியானுடைய நினைவு நாளில் நாங்கள் மனமகிழ்ந்து அழைக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்களும் எங்களை முழுவதும் உமக்கு அளித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்லவரே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடம் பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்களும் வானதூத புனிதர் அனைவரோடு உம்மை புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே வானகத் தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். வாரி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆண்டவரே, தேவரே, இருவர் மூலமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் மற்றும் குருக்கள் துறவியர், இன்று ஜோசப் ஆண்டனி பிரகாஷ், திருவேங்கடம் சகாயமேரி, இந்த குடும்பங்களின் கருத்துக்களை நீ நினைவு கூர்ந்து எங்கள் அனைவரையும் உமது பரம அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்தோர் அனைவரையும், ரீதா மேரி, செல்வராணி பெர்னாண்டோ, மார்கரெட் என்னும் அடியார்களையும் ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாகிய தூய மரியாள், புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர்கள், புனித ஜான் பாஸ்கோ, புனித பீட்டர் தேமியன் ஆகிய அனைத்து புனிதருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தாழ்மை கொண்டு உன் திருமக்கன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒரே மனதாக தந்தையாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக்க நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் இது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவிப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல். எனது ஆன்மா ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். தொடர்ந்து நாம் தந்தை டாம் அவருக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு விரைவிலே அந்த தீவிரவாதிகள் மனதிலே இரக்கம் வைத்து அவர்களை விடுவிக்க நாம் ஜெபிப்போம். மழைக்காகவும் ஜெபிப்போம். இறைவனாகிய தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலேதான். மது சாயலாக மனிதனை படைத்தீர். அவன் தன் உழைப்பால் படைப்பு தொழிலில் உம்மோடு சேர்ந்து மண்ணின் வளமையை நின்று கனிதர செய்ய வேண்டுமென திருவுளமானீர். மக்களாகிய நாங்கள் எங்கள் அவல நிலையையும் பலவீனத்தையும் உணர்கிறோம். உம்மால் அன்றி
எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பு தந்தையே, நீர் எல்லோர் மீதும் கதிரவனை தோன்ற செய்கின்றீர், எல்லோர் மீதும் மழை பொழிய செய்கின்றீர். இக்காலத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட எங்கள் அனைவர் மீதும், அதனால் பெரிதும் துன்பப்படுகிறவர்கள் மீதும் இரக்கம் காட்டியருளும். மக்களுக்காக பரிந்து பேசி இறைவாக்கினர் எலியாசின் மண்டாட்டுக்கு செவி சாய்த்தது போல உமது திருச்சபை நம்பிக்கையோடு செய்யும் ஜபங்களுக்கு கருணை கூர்ந்து செவி சாய்த்தருளும். மக்களும் மிருகங்களும் பாதுகாக்கப்படவும், மரங்கள் பூத்து குலுங்கி கனிகள் தரவும், நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் மழை வறண்ட மண் மீது விண்ணிலிருந்து பொழிய செய்தருளும். இம்மழை உம் அருளுக்கும் ஆசிருக்கும் அடையாளமாய் இருக்கட்டும். உமது இரக்கத்தால் ஆறுதல் அடையும் நாங்கள் விண்ணும் மண்ணும் தரும் ஒவ்வொரு கொடைக்கும் உம்முடைய தூய ஆவி தரும் தாக சாந்திக்கும் நன்றி கூறுகிறோம். நித்திய வாழ்விற்கு பெருக்கெடுத்தோடும் உயிருள்ள நீராக உமது அன்பை எங்களுக்கு காட்டியருள உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். செவிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும், ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்ல அறிவும் தருகின்றீர். இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பீட்டர் தெமியான் அவருடைய உதவியினால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் இறைவனே அனுதினமும் வழிநடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் தேவனே அனுதினமும் வழிநடத்தும். பாவம் என்னும் சேற்றில் நின்றேன், தூக்கி நிறுத்தினீரே. பாவம் என்னும் சேற்றில் நின்றேன், தூக்கி நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவேன், உன் பெயர் போற்றிடுவேன். இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் தேவனே அனுதினமும்